ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா vs ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஸ்ரீலங்கா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தாங்க. பவுலிங் எடுத்ததுக்கப்புறம் பேட் ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லலாம். ஜெய்ஸ்வாலும் கில்லு போய் செம இன்டென்ட் ஆடினாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாகவே நிறையா 50+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த மேட்ச்லேயும் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கில் அவுட் ஆனார், ஒரு 30s அவுட் ஆனார். செம இன்டென்ட் ஆடிக்கின்ற கில்லு வந்து அவுட் ஆனார். செம ஸ்பீடாக ஆடினாங்க ரெண்டு பேருமே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவர் ஜெய்ஸ்வால் ஒரு 40 அடிச்சு அவுட் ஆனார். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்க்கு அப்புறம் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமாருக்கு ஒரு 15ல் கேட்ச் விட்டாங்க. அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சூரியகுமார் கேட்ச் விட்டால் அது 50 மாறும். அதுவும் இல்லாமல் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து அவங்களோட ரிவ்யூஸ் ஃபுல்லாமே வேஸ்ட் பண்ணாங்க சொல்லலாம். அந்த மேட்சஸில் ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப புவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் பிரமாதம் ஆடினவர் 50யும் போட்டார். அந்த 50 போட்டதுக்கப்புறமே அடுத்து அவுட் ஆனார் பத்திரானா என்ன விக்கெட் டேக் பண்ணார். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அப்புறம் பண்ணிட்டு வந்து பொறுமையாக ஆடிக்கின்றது. அவரும் வந்து இன்டென்ட் குறையாமல் வேகமாக ஆட ஆரம்பித்தார். அப்புறம் அவரும் ஒரு 48 அடித்தார். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டார். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரியான் பராக் அவங்க கேமியா ஆடினாங்க. ஆனாலும் அந்த 4 விக்கெட்டுமே பத்திரானா எடுத்தார். அதுக்கப்புறம் மேட்ச் எண்டில் இந்தியா வந்து 213 அடித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 48, 49ம், ஜெய்ஸ்வால் 40யும், சூரியகுமார் 58ன்னு சொல்லி 3 பேர் பிரமாதமாக ஆடினாங்க. மற்றபடி எல்லாரும் சின்ன சின்ன கான்ட்ரிபியூட்ஸ் பண்ணாங்க. ஆனாலுமே ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கோரை கஷ்டமாக தான் இருக்கும் சேஸ் பண்ணேன். ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து 200க்கு மேலே சேஸ் பண்ணது சாத்தியமே இல்லை. ஆனாலும் அவங்க பிரமாதமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட ஓப்பனிங்கையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிஷங்காவும் மெண்டிஸும் சேர்ந்து செம்மையாக ஆடினாங்க. அதுலேயும் பர்டிகுலர்லி நிஷங்கா வந்து வேறு லெவல் 6-4 அவரோட 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் வித்தியாசமாக ஆடினார் இன்றைக்கி. அப்புறம் மெண்டிஸ் அவருக்கு வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் கொடுத்தாரு. எப்படி இந்தியன் டீம் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாலோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா டீமும் அவங்க பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் அக்ஷர் சிங் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல ஓவர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷால் மெண்டிஸ் அக்ஷர் சிங்கிட்ட அவுட் ஆன 45ல் ஒரு சூப்பர் நாக் ஆடினார். அப்புறம் குஷால் பரேரா வந்தார். மிடில் ஓவரில் குஷால் பரேரா இருக்குன்னு ஒரு நல்ல மூவ் சொல்லலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டரை அவர் ஒரு இன்டென்ட் காட்டினார். இந்தியன் டீமும் வந்து ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப மோசமாக பண்ணாங்க. டேரக்ட் வந்து போய் ஒரு ஓவர் த்ரோ அடிச்சு கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க. ரவி பிஷ்ணாய் 2 கேச்சஸ் மிஸ் பண்ணார். செம்மையாக விளாண்டுக்கிட்ட நிஷங்கா வந்து அவரோட பெஸ்ட் அடிச்சிருக்காரு இன்றைக்கி. செம்மையாக விளாண்டார் இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் அப்புறம் அக்ஷர் பட்டேல்கிட்ட 79 அவுட் ஆனார். அக்ஷர் பட்டேல் அந்த ஓவர் ஒரு குரூசியலான ஓவர்னு சொல்லலாம். 2 விக்கெட் எடுத்தார். குசேல் பொரலாவும் நிஷங்காவையும் 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கடுத்து வந்தவங்களாம் டக்குன்னு விக்கெட்டை கொடுத்து போயிட்டாங்க. ஸ்ரீலங்காவோட வீக்னஸ் கடைசி ஒரு 30 பாலில் ஒரு 9 விக்கெட் விட்டாங்க. ஒரு 200 சேஸ் அப்போ செம்மையாக ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் அவங்க விக்கெட் விட்டது தான் ரொம்ப புவர்னு சொல்லலாம். ஸ்ரீலங்காவோட அவுட்டு, அப்புறம் லோயரோட பேட்ஸ்மேன் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலை. அப்புறம் பவுலர்ஸ் வந்து அவங்க வேலையை பார்த்தாங்க, சுற்றிட்டு அவுட் ஆகிட்டாங்க எல்லாருமே. ரியான் பராக் அதுலேயும் சொல்ல போனால் அவர் கடைசி பவுலர்ஸ் வந்து 3 விக்கெட் வாங்கினார். அவர் பவுலிங் வந்து இன்னமும் யூஸ் பண்ணல அடுத்த மேட்ச்சில். அப்புறம் பார்த்தா கம்பீர் அவரோட கோச்சிங் முதல் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா டீம் வந்து இந்தியா வந்து அவங்களோட வெற்றியை வந்து 43 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து செகண்ட் T20 மேட்ச் நடக்க போகுது. அதுவும் இந்த கிரவுண்டில் நடக்க போகுது. இந்த மேட்ச்சை இந்தியா வின் பண்ணி சீரியஸ் வின் பண்ணுவாங்களா, இல்லாட்டி ஸ்ரீலங்கா வின் பண்ணி டஃப் கொடுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.